மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 3 விடயங்கள் குறித்து பேசலாம், கதைக்கலாம். ஒன்று, என்பிபியினுடைய பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்குது. எங்க, எதனால, ஏன் இலக்கு வைக்கப்பட்டார், பல்வேறு விஷயங்களை பேசுறதோட, இலங்கை தேயிலை சபையிலே இடம்பெற்ற 1765 மில்லியன் ரூபாய் ஊழல் மோசடி எப்படி நடந்த, எதனால் நடந்த, பிடிஐயில் கைது செய்யப்பட்ட சுகையில் பிணையில் விடுதலையானார், 5000 ரூபாய் தந்தா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுகின்ற கதை என்ன, செய்தி என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய பதிவு பேச போகிறது. என்பிபியினுடைய பிரதேச சபை உறுப்பினர் தாரக, இவர்களை எதற்கு இவங்க இலக்கு வச்சாங்க, இந்த சம்பவம் எப்படி நடந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெலிகம உடுகாவ பிரதேசத்துல இந்த சம்பவம் அதிகாலையில கிட்டத்தட்ட 4:40 மணி அளவுல நடந்துருது. இனம் தெரியாத சில நபர்கள் வந்து இவருடைய வீட்டை நோக்கி துப்பாக்கி பிரயோகிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தூங்கி கொண்டிருந்த இந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர் சட்டத்தரணி தாரக கண்விழிச்சு பார்க்கிற நேரம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறதாக, சத்தம் கேட்கிறதாக புரிந்து கொண்டாரு. பிறகுதான் சுதாகரிச்சு கொண்டாரு, இது துப்பாக்கி வெட்டுக்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக பாதுகாப்புக்கு நின்ற தரப்பினரோடு சட்டத்தரணி தாரக்க போன் பண்ணி பேசியிருக்கிறாரு. அப்போது செய்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது உண்மை, நாங்களும் பதிலுக்கு துப்பாக்கி பிரயோகம் நடத்தினோம், தப்பி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பாத்தாள குழுக்கள் குறி வச்சா தவறுறதில்லை, போலீஸார் குறி வச்சா அது தவறுது, என்னன்னு தெரியல. அரண்ட உடனே துப்பாக்கி பிரயோகம் செஞ்சிருப்பாங்க போல, என்ன எது எங்க சுடுன்னு தெரியாம சுட்டிருப்பாங்க போல. ஏதோ ஒரு வகையில துப்பாக்கிதாரிகள் தப்பி போயாச்சு. என்ன நடந்த, எதனால இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாதம் 23ஆம் தேதி ஒரு ஊடக மாநாடு ஒன்றை நடத்தியிருந்ததாகவும், இதன் போது குறித்த அவருக்கு நெருக்கமான தெரிந்த ஒருவர் வந்து போன் பண்ணி, ஊடக மாநாடெல்லாம் நடத்தி நீங்க எதுவும் பண்ணி கிழிக்க தேவையில்லை, அப்படி அதை மீறி நீங்க செய்வதாக இருந்தால் குடும்பங்களோட அவங்களை எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம், இதுல யாரெல்லாம் கலந்து கொள்வாங்களோ அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் நாங்க ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல விட்டதாக சொன்னாரு. மீண்டும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி அளவுல, ஒருவனை என்னை கைது செஞ்சு பிரதேச சபைக்கு எனக்கு வர முடியாமல் போனால் உன்னையும் உன் குடும்பத்தையும் படுகொலை செய்வதாக மிரட்டியதாகவும் அவரு சொல்லியிருக்கிறாரு. இவர் ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் ஏதாவது கோர்ட்ஸ் கேஸுகள் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கேட்ட போது அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லியிருந்தார். காரணம் என்னடா, வெலிகம பிரதேச சபையில வந்து யார் அதிகாரத்தை கைப்பற்ற பிரச்சனை போற நேரமே என்பிபியினுடைய 2 உறுப்பினர்கள் காணாமலாக்கப்பட்டார்களோ அல்லது கடத்தப்பட்டார்களோ என்ற பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி இருந்ததை பார்க்க முடிந்தது. ஏதோ பிரதேச சபையில் இருக்கின்ற அதிகார போட்டியில் தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் என்பது இவர் ஊகிக்கிற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் இந்த துப்பாக்கி பிரயோகம் சம்பந்தமான விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. இன்னும் சந்தேக நபர்கள் என்று யாரும் அடையாளப்படுத்தவில்லை. கூடிய சீக்கிரம் இந்த கைது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிரட்டியவர் கைது செய்யப்படலாம், பல்வேறு விஷயங்கள் துப்பு துறக்கப்படலாம். எனவே இன்னும் அரசியல் கலாச்சாரம் அந்த இடத்துல தான் இருக்குது என்பதை பார்க்க முடியுது. அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து, இலங்கை தேயிலை சபையில வந்து 1765 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி நடந்ததாக சொல்லப்படுது. இது சம்பந்தமாக இதற்கு பொறுப்பான அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்கள் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து வாக்குமூலம் அளித்தார் அல்லது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் என்பது தெரிய வருது. அவர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1765 மில்லியன் ரூபாய் விளம்பரம் என்ற பேரில் செலவிடப்பட்டிருக்கிறது. உண்மையான விளம்பரங்கள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. எனவே இது சார்ந்த ஒரு விசாரணை வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருந்தார். உலக நாடுகள் 25 பிரித்து அந்தந்த நாடுகளில் அங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகளில் வந்து விளம்பரப்படுத்துவதற்குத்தான் இந்த விளம்பர தரகர்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதோட, இப்படியான விளம்பரங்கள் எங்கேயுமே அது காட்சிப்படுத்தப்பட்டதாகவோ விளம்பரப்படுத்தப்பட்டதாகவோ காணவில்லை. எனவே இதில் பாரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டாக பார்க்க முடியுது. ஒரு கட்டத்தில் இதுக்காக ஒரு வெப்சைட் உருவாக்கப்படுது. அதனுடைய மொத்த தொகை $7,00,000 செலவு செய்யப்பட்டிருக்குது. அதுல குறிப்பாக ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு அதை மொழிமாற்றம் செய்வதற்கு $1,00,000 செலவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் தேயிலை என்பது இலங்கையினுடைய அடையாளம். தேசிய வருவாயிலே 2% ஒரு பங்களிப்பை இது செய்கிறது மட்டுமல்ல, இலங்கை என்ற நாமத்தையே உலகறிய செய்த ஒரு முக்கியமான ஏற்றுமதி ஒரு பொருள் தான் தேயிலை ஏற்றுமதி.
அதை மறுப்பதற்கில்லை. என்னதான் இருந்தாலும் இப்போதைய காலகட்டத்துல இந்த தேயிலையினுடைய ஏற்றுமதி என்பது பின்னடைவை நோக்கி நகர்வதை பார்க்க முடிகிறது. பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி பொருளாக அது இருக்கிறது மட்டுமில்லை. இதை வித்திட்டவர் இதற்கான வாயிலை திறந்தவர் யார் என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக பேசப்பட வேண்டும். ஜேம்ஸ் டெய்லர் அவர்தான் இலங்கையினுடைய தேயிலையை உலகறிய செய்தவர் என்ற பெருமைக்கு உள்ளானவர். கிட்டத்தட்ட 1882 ஆண்டுல இலங்கையினுடைய தேயிலுடைய உற்பத்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 ஏக்கர்ல தான் பயிரிடப்பட்டது. 7,000 ராத்தல் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததாக சொல்லப்படுது. இதுக்கு பிற்பாடு இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1907 ஆண்டாகும் பொழுது கிட்டத்தட்ட 30,80,000 ஏக்கர்கள்ல அது பயிரிடப்பட்டதாகவும் 170 மில்லியன் ராத்தல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அளவுக்கு அதனுடைய பரிணாம வளர்ச்சியை உண்டு பண்ணினவர் தான் இந்த வெளிநாட்டு பிரஜை ஜேம்ஸ் டெய்லர். இது மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்துல பாரிய புரட்சி ஏற்படுத்தியதாக சொல்லப்படுது. உலக சந்தையில 50 கேள்விகளை இது உருவாக்கி வச்சதாகவும் இலங்கை தேயிலை உருவாக்கி வச்சதாகவும் சொல்லப்படுது. ஆனா கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கூட முடியாம அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றி கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாரிய வீழ்ச்சியை அது கண்டிருக்குது. அந்த வீழ்ச்சி எப்போ தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போது இந்த நாட்டு பிரஜைகளிடம் இந்த துறை கையளிக்கப்பட்டதோ அன்னைக்கு திண்டு தண்ணி குடிச்சு ஆக்கிய செய்தியைத்தான் பார்க்க முடியுது. அடுத்த ஒரு விஷயம் தான் பிடிஐயில் கைது செய்யப்பட்ட சுஹைல் இப்போது நீதிமன்றத்தின் ஊடாக பிணையில் விடுதலையாகி வந்திருக்கிறார். இவருடைய கைது பற்றி பாரிய அளவுல பேசப்பட்டது, பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுனால இப்போது அவர் விடுதலையாக இருக்கிறார் என்பதுதான் உண்மையான யதார்த்தமான ஒரு விஷயம். இவருடைய கேஸை எடுத்த நேரம் சட்டமா அதிபர் திணைக்களத்திலே இருந்து இவங்களோட ஆலோசனை கொடுக்கப்பட்டதில் சொல்லப்பட்ட விஷயம்தான் சுஹைல பிணையில விடுதலை செய்வதாக. இவரை கைது செஞ்ச தெஹிவல போலீசார் ஓவைசி உட்பட இது சம்பந்தமானவர்கள் ஆஜராகி சொன்ன ஒரு விஷயம்தான் 9 மாதங்கள் விசாரணை செய்ததுல சுஹைல் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்ற ஒரு விஷயம் கூறப்பட்டு இருந்த போதிலும் எதற்காக சட்டமா அதிபர் திணைக்களம் இவரை பிணையில் விடுதலை செய்தது? நிச்சயமாக விடுவித்து விடுதலை செய்திருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும். அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். காரணம் என்னடா, விசாரணை செய்தவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த தவறையும் நாங்கள் காணவில்லை என்று. அப்படியாக இருந்தால் ஏன் பிணையில் இவர் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் இருக்கிறது. இதை தாண்டி கைது செய்ததற்கான காரணம் சொல்லப்பட்டது ஆரம்பத்திலே அவரிடம் அடையாள அட்டை இருக்கவில்லை என்பதாகவும், அதற்கு பிறகு அவர் கோர்ட்ஸினூடாக விடுதலையாகி வீட்டுக்கு வந்தார். மீண்டும் தெஹிவல போலீசார் அவரை வீட்டுக்கு வந்து கைது செஞ்சு கொண்டு போனாங்க. அதுக்கு அங்கு சொல்லப்பட்ட காரணம் என்னடா, இவர் விடுதலையாகி வந்து மீண்டும் அந்த பிரதேசத்துல இஸ்ரேலுடைய காரியாலயம் இருக்கின்ற பகுதியில் நின்றார். எனவே எதிர்காலத்தில் ஏதாவது செய்து கொள்வார் என்ற சந்தேகத்தை தான் கைது செய்தோம் என்று. இந்த ஒரு விஷயம் குறித்து பிடிஐயில் இவர் கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியது. எனவே ஏதாவது செய்து கொள்வார் என்ற ஒரு யோசனை அவர்களுக்கு வந்ததில் கைது செய்ததாக சொல்லப்படுது. இவை அனைத்தும் ஒரு நியாயமான காரணங்களாக இல்லை என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிடி என்பது எவ்வளவு கொடுமையானது, அது எதற்காக முஸ்லிம்களையும் தமிழர்களையும் இலக்கு வைத்து நடக்கிறது என்ற கேள்வி இன்னும் அதற்கான பதில்கள் கிடைப்பதில்லை. நேற்றைய தினம் முஹின் ஜீரானுடன் சுஹைல் ஒரு கலந்துரையாடலில் இருந்த போது ஒரு விஷயம் பேசப்பட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சுஹைல வாயால சொல்லட்டு நீங்களே கேளுங்களேன். சரியா? நான் சொன்ன உங்களை பிடிச்சாங்க தானே இதுக்கு அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்க. பூக்கிட்டு எடுத்தாங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டு நான் சொன்னேன், இப்படி சார் நான் வீரோட தெரிஞ்சா வந்தேன் ரோட்டில் வந்தேன்னு சொல்லி. அப்போ எங்கள் ஊருக்கு கேட்டாங்க, மாவட்டத்துக்கு சொன்னேன், ஐடியே பொருவன்னு சொன்னேன். அப்போ ஐடியே பொண்ணு வந்திக்கல, ஐடியா கொண்டு வந்தில்லைன்னு சொல்லி செக்க வீட்டில் சொல்லி ஓரம் வாங்கிக்க சொன்னாங்க. பிடிச்சவங்க என்ன ஒரு கொடிசை கிட்ட பாறை கொடுத்திருந்தாங்க. அப்போ அவர் என்ன எனக்கு கேட்டார், 5,000 கொடுங்க, நான் அவங்கள ரிலீஸ் பண்ணுறேன் சார். இந்த டைமில் பார்த்து கையில் 1,000 தான் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இப்படி தான் சேர்ந்து செல்லதும் வரும், அவர் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் தான் திங்கல போலீஸுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இந்த இன்டர்வியூல முக்கியம் தான் 5,000 ரூபா. யார் அந்த கருப்பா? இதுதான் சுஹைல் சொல்ற ஒரு விஷயம். அதாவது கைது செய்த போது சொன்ன விஷயம் 5,000 ரூபாய் தந்தீங்கன்னா விட்டுரு என்று சொன்னதுனால சுஹைல் பேசல பார்த்திருக்கிறது 5,000 ரூபாயில இருந்தது 1,000 ரூபாய். இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா, கைதும் வியாபாரமாக மாறிட்டோ, பிடிஐ கைது செய்யப்படுவதற்கான இந்த காரணங்களும் இல்லாத போது ஏன் கைது செஞ்சாங்க? இந்த 5,000 ரூபாய் கொடுக்காதனால ஆத்திரம் அடைஞ்சாங்களா? பழி தீர்ப்பதற்கு இந்த கைது நடந்தது என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போதும் பேசுபொருளாக மாறி இருக்குது. எனவே பழி தீர்ப்பதற்காகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்ததா? குற்றமும் இல்லை, சுத்தமும் இல்லாமல்
சட்டம் அதிபர் திணைக்களத்தில் இவரை விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிடிஏ என்ற ஒரு விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுத்த என்பிபி அரசு இது குறித்து நிச்சயமாக தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும். காரணம் என்னடா, குற்றமில்லாத போது கைது பிடிஏல் என்ற ஒரு விஷயமும், இஸ்ரேல் அலுவலகத்துக்கு பக்கத்தில் நின்றாலே கைது என்றிருந்தால் இந்த நாட்டில் எப்படி வாழ்வது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி வச்சிருக்கிறது. என்னை பள்ளி தீர்ப்பதற்கும் பிடிஏ என்றால் இந்த சமூகம் எங்கு போவது? அது 9 மாதங்கள் தடுத்து வச்சாங்க. ஒரு மீடியா இஷ்யூ ஆகாமல் இருந்திருந்தால் 12 மாதங்கள், 1 வருஷங்கள் அவர் உள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும் என்ற அமேசா டிவியினுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் பழி தீர்ப்பதற்கும் பழி வாங்குவதற்கும் சந்தேகம் அது இதுன்னு சொல்லி போட்டு பிடிஏல கைது செய்வது என்பது ஆரோக்கியமற்றது. உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் விசாரிக்கலாம், கைது செய்யலாம். அதற்கு பிடிஏ பயன்படுத்த வேண்டாம் என்பதுதான் அனைவருடைய அபிலாசையும் எதிர்பார்ப்பும். எனவே அரசு இந்த ஒரு விஷயம் குறித்து தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து பிடிஏ கைவிட வேண்டும் என்பதுதான் எமது அபிலாசை. அந்த ஒரு விஷயம் இந்த ஆட்சியில் நடக்குமா, நடக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.